ஒரு பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் பரம்பொருளுக்குள் அடங்கின. இதையடுத்து அந்த மாசி மாத இரவு பொழுதில் பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தாள். அதோடு 4 ஜாமங்களிலும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தாள். சூரிய அஸ்தமன நேரம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை பார்வதி தேவி பூஜை செய்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. வழிபாட்டின் முடிவில் பார்வதி தேவிக்கு ஆசி வழங்கினார் சிவபெருமான். பார்வதியோ, ஐயனே, சிவராத்திரி தினத்தில் 4 ஜாமம் முழுவதும் தங்களை நினைத்து வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் தந்தருள வேண்டும், மேலும் அவர்களின் வாழ்வில் முக்தி அளிக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டார். அதற்கு ஈசனும் அப்படியே ஆகட்டும் என்று வரம் தந்தார். மாதந்தோறும் சிவராத்திரி தினம் வந்தாலும் அம்பிகையால் வழிபட்ட மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரியையே நாம் மகா சிவராத்திரி என்று கொண்டாடுகிறோம்.